நான் மது அருந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன், சூதாட மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன். இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான். நான் தாழ்த்தவன் சொல்ற. அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்து ஒரு தெருவில் இருக்கிறான், கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான், ஊராஞ்சொத்தை கொள்ளையடிக்கிறான், அவன் லஞ்சம் பெறான், ஊழல் போடுறான். சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ, அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்யறான். அவனை இந்த சாதியில பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறது. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த சாதியில நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே. நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற, நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற, நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற, நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற. பிறந்ததை தவிர நாங்கள் பிழை செய்தது என்ன? அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது. அதான் எங்க மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான்டாங்குது. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தானே எங்க தாத்தா பட்டு கொட்டப்படுறாப்புல. இங்க பறச்சியாவது ஏதாடா, பணத்தியாவது ஏதாடா, இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்கான்னு சிவாக்கியர் பாடுறாரு. எங்க எலும்புல எழுதியிருக்கா, நெத்தியில் எழுதியிருக்கா அவன் பேரும் ஜாதி. அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இது ஒரு அற்ப தேர்தலா பாக்குறேன். கேடுகட்ட அருவருக்கத்தக்க அரசியலா பாக்குறேன். நீ ஏத்தன போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண? அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்ல, இதை கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது தானே. ஒவ்வொரு ஆண்டு தான் கார்த்திகை வருது. அப்பெல்லாம் அந்த மழை இல்லையா? அப்ப அந்த விளக்கு தூண் இல்லையா? ஏன்னா 2 மாசம் பிப்ரவரியில தேர்தல் வருது. அதுக்கு இது எழுதணும்.